Hi guys, welcome to our fact zone. நம்மளோட பூமியை பற்றியதான நம்மளோட ஆர்வம் அப்படின்றது என்னைக்குமே குறையவே குறையாது. பூமியையுமே தாண்டி வேற எங்கேயாவது உயிர்கள்லாம் இருக்குமா? அவர்கள்லாம் நம்மளோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி உலகம் முழுக்க ஆய்வுகள் இன்றைய அளவும் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு புதிய விண்வெளி பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பலர் இது ஒரு ஏலியன் தொடர்பானதா என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் ஒரு புதிய விண்வெளி பொருளை கவனிச்சிருக்காங்க. அது நம்ம சூரிய மண்டலத்துக்கு வெளியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படி வெளியிலிருந்து நம்ம பக்கம் ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுக்கு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியும் இதே மாதிரி ஆம்யம்யூவா என்ற பெயரில் இது போல ஒரு பொருள் 2017ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கல் மாதிரி இருந்தாலுமே அதனோட வடிவமும் சரி, அதோட பாதையும் சரி ரொம்பவே அசாதாரணமாக இருந்ததால் அது ஒரு ஏலியனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போவே நினச்சிருக்காங்க. இப்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டை ஆரம்பத்தில் பல விஞ்ஞானிகள்லாம் இது ஒரு கொமெட் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. கொமெட் அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது பனி, தூசி, கல்லாம் சேர்ந்து உருவான ஒரு விண்வெளி பொருளை தான் அப்படி சொல்லுவோம். அந்த கொமெட் அப்படின்றது சூரியனுக்கு அருகில் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க பனியெல்லாம் உருகி ஒரு வாழை மாதிரி பிரகாசிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் இப்போ இந்த புதிய பொருளின் பாதையை பார்த்தாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரணமான கொமெட் மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா அது நேராக செல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி சுழற்சி எடுத்திருக்கு. இதுவே அது ஒரு ஏலியனாக இருக்கக்கூடுமோ அப்படின்ட்டு பலரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில விஞ்ஞானிகள், குறிப்பாக அவிலோயப் என்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சில சமயம் ஏலியனோட சிவிலைசேஷனின் தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க சொல்வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாதையும் வேகமும் இயற்கையாக மட்டும் ஏற்படாது. யாராவது அதை இயக்கி இருக்கலாம், அல்லது அது ஒரு பழைய ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பின் பகுதியாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது ஒரு ஆய்வு ப்ரோப், உதாரணமாக நம்மளோட வாயேஜர் ப்ரோப்பாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இன்னும் யூகங்கள் தான், உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. அதே சமயம் பெரும்பாலான விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆதாரம் இல்லாமல் ஏலியன் என்று சொன்னால் அது ஒரு அறிவியலே கிடையாது. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, விண்வெளியில் அசாதாரண பாதைகள், கிராவிடேஷனல் புல், சூரிய காற்று மாதிரி பல காரணங்களால் வரும். பல கொமெட்டுகளும் அசாதாரண வேகமும் பெறும் அந்த சமயத்தில். அப்போ ஏலியனோட தியரியை நம்ம ஆதரித்தோம் அப்படின்னா நேரடி படம் எதுவுமே இல்லை, சிக்னல் அல்லது கெமிக்கலோட அனலைசிஸ் போன்ற டேட்டா எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஆனால் ஏலியன் தொடர்பான செய்திகள் வந்தாலே உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஆர்வம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிடும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களே, நம்ம பூமிக்கு ஏலியன் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னால், ஏலியனா, இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, அதை பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நம்மளுக்கே அதிகரிக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி அப்போ சமூக வலைத்தளங்களில் இதுதான் உண்மை, நாசா நம்மள்ட்டேருந்து மறைக்குது அப்படின்ற மாதிரி பல போஸ்ட்டுகள்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்படி வரும் செய்திகளை நம்ம எப்போதும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும்.
உண்மை, கற்பனை, யூகங்கள் 3யுமே பிரிச்சு பார்க்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. முடிவாக சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த புதிய விண்வெளி பொருள் நிச்சயமாக ரொம்பவே ஆச்சரியமானது தான். ஆனால், அது ஏலியன் சம்பந்தப்பட்டதா, இல்லையா என்பதை அறிவியல் இன்னுமே நிரூபிக்கல. இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்ம ஆர்வத்தை தூண்டுது. ஆனால் கேள்விகளை நிறையவே எழுப்புது. அடுத்த தலைமுறையையும் விண்வெளி ஆய்வுக்கு ஊக்குவிக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாவே பூமிக்கு அப்பாற்பட்ட உயிர்கள் இருப்பது உறுதியாகவே தெரிய வரும் நாள் சீக்கிரமே வருங்க. அந்த நாள் வரைக்கும் நம்ம ஆர்வமும் சரி, நம்ம ஆய்வும் சரி தொடர்ந்துட்டே தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.